மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதிகளில் சஜித்தின் வெற்றி, சுமந்திரன் சாணக்கியனின் மார்த்தட்டலுக்கு பதிலடி. மாயமான ஹமாஸ் தலைவர், குழப்பத்தில் இஸ்ரேல், வெளிவராமல் தொடரும் மர்மம். இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் வெளியான தகவல். இன்று இரவு நாடாளுமன்றம் கலைக்கப்படுகின்றது. டிசம்பருக்குள் பொதுத் தேர்தல். புதிய ஜனாதிபதி சமஷ்டி தீர்வை முன்னெடுத்தால் ஒத்துழைக்க தயார். பொன்னம்பலம் கஜேந்திரகுமார். அனுரகுமாரவே கடைசி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி, தேசிய மக்கள் சக்தி அறிவிப்பு. தோற்கடிப்போம் என கூறியவர்களை வென்றிருக்கின்றோம், அரியநேத்திரன் தெரிவிப்பு. தொடர்வென விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு வாக்களித்தவர்கள் சுமந்திரன், சாணக்கியன் ஆகியோரின் வேண்டுகோளை மதித்து அவ்வாறு வாக்களிக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். சஜித்துக்கு வாக்குகள் வழங்கப்பட்டது தமது கோரிக்கைகளின் நிமித்தமே என்று சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் கூறுவது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த கேள்விக்கு விக்னேஸ்வரன் அளித்த பதில், ஏன் மற்றவர்களின் குழந்தைகளுக்கு இவர்கள் தங்கள் முதலெழுத்துக்களை கொடுக்க பார்க்கின்றார்களா? சஜித் ஏற்கனவே தமிழ் மக்களிடையே முன்னைய தேர்தலின் போது கணிசமான வாக்குகளை பெற்றவர். பல வீடுகள் கட்டி கொடுத்திருக்கின்றார். அதனால் பலருடன் அவர் தொடர்பு வைத்திருக்கின்றார். அதைவிட யாழ்ப்பாண குடாநாட்டில் பல தேர்தல் தொகுதிகளில் முதன்நிலை பெற்றவர் அரியநேத்திரன். அவர் சில தொகுதிகளில் இரண்டாம் நிலை பெற்ற போதும் மிக குறைவான வாக்குகளால் தான் அவ்வாறு இரண்டாவதாக வந்தார். எனவே பெருவாரியான மக்கள் அவருக்கு முன்வந்து வாக்களித்துள்ளார்கள். அத்துடன் முஸ்லிம்கள் பலர் சஜித்துக்கு வாக்களித்திருந்தார்கள். அவர்கள் சுமந்திரன், சாணக்கியன் ஆகியோரின் வேண்டுகோளை மதித்து அவ்வாறு வாக்களிக்கவில்லை. முல்லைத்தீவு, வவுனியா போன்ற இடங்களில் ரிசாட் பதியுதீனின் செல்வாக்கு இருந்து வருவது எல்லோரும் அறிந்ததே. மஸ்தானின் செல்வாக்கும் இருந்து வருகின்றது. ஹமாஸ் தலைவர் யஹ்யா சின்வார் காசாவில் நீண்ட நாட்களாக காணாமல் போயுள்ளார். இதனால் அவர் இறந்துவிட்டதாக இஸ்ரேல் தெரிவித்து வருகின்றது. அத்தோடு சமீபத்திய தாக்குதல்களில் சின்வார் கொல்லப்பட்டிருப்பதாக சில ஊடகங்கள் அறிவித்துள்ளன. ஆனால் இதற்கான உறுதியான ஆதாரங்கள் இல்லை. இதேவேளை இஸ்ரேலின் புலனாய்வு அமைப்பான ஜின்பேட் சின்வார் இன்னும் உயிருடன் இருக்கலாம் என்று கூறுகின்றது. இந்த நிலையில் இஸ்ரேலில் கடந்த வருடம் ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பின்னணியாக சின்வார் இருப்பதாக கூறப்படுகின்றது. இவருடன் ஹமாஸ் ராணுவ தலைவர் முகமது டெய்ப் மற்றும் கான் யூனிஸின் ரஃபா சலாமே உள்ளிட்டவர்களை இஸ்ரேல் குறிவைத்துள்ளது. மேலும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஈரான் மற்றும் பெய்ரூட்டில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல்களில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே மற்றும் துணைத் தலைவர் சலே அல் அரூரி ஆகியோரும் கொல்லப்பட்டனர். எனினும் இஸ்ரேலிய படைகளால் தேடப்பட்ட முக்கிய நபர்களாக இருந்த யஹ்யா சின்வாரும் அவரது சகோதரர் முகமதுவும் இதுவரை இஸ்ரேலின் கண்களில் படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் மிக விரைவில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் இதற்கான ஆரம்ப எதிர்பார்ப்பை ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட்டவுடனேயே புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தல் உடனடி தேவை என்று அவர் குறிப்பிட்டுள்ள நிலையில் அதற்கான காலத்தை அவர் குறிப்பிடவில்லை. பொதுவாக ஜனாதிபதி தேர்தல் முடிந்த நிலையில் புதிய ஜனாதிபதி ஒருவர் தெரிவு செய்யப்படும் போது அவருக்கு வசதியான அமைச்சரவை அமைக்கப்படுவது அவசியமானதாகும். இதன் போதே ஜனாதிபதியினால் தமது திட்டங்களை முன்னெடுக்க முடியும். அதுவும் தற்போது ஜனாதிபதி தேர்தலில் கிடைத்த இந்த வெற்றியை நாடாளுமன்ற தேர்தலில் தக்க வைத்துக் கொள்ள முடியுமாக இருக்கும். எனவே அனுரகுமாரவின் எதிர்பார்ப்புக்கு அர்த்தம் இருப்பதாக அரசியல் தரப்பினர் தெரிவிப்பதுடன் அதுவரை தற்காலிக அமைச்சரவை ஒன்று அமைக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றம் இன்று இரவு கலைக்கப்படும் என்றும் எதிர்வரும் டிசம்பருக்குள் பொதுத் தேர்தல் நடத்தப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரதமர் தினேஷ் குணவர்த்தன நேற்று பதவி விலகியிருந்தார். இந்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார உள்ளிட்ட 4 அடங்கிய அமைச்சரவை இன்று நியமிக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதன்படி ஜனாதிபதி அனுரகுமார சுற்றுலா, பாதுகாப்பு, நீதி, கைத்தொழில் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு ஆகிய அமைச்சுக்களையும், பிரதமர் வெளியுறவு, கல்வி மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சுக்களையும் வைத்திருப்பார்கள் என கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது.
அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான விஜித கேரத் மற்றும் லக்ஷ்மண் நிபுண ஆராய்ச்சி ஆகியோர் அமைச்சர்களாக நியமிக்கப்பட உள்ளனர். கொழும்பு தேர்தல் தொகுதியில் அனுரகுமார திசாநாயக்கவினால் ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு நிபுண ஆராய்ச்சி நேற்று நாடாளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட பின்னர் டிசம்பரில் பொது தேர்தல் நடத்தப்படும் எனவும் அதன் பின்னர் புதிய நாடாளுமன்றம் கூடும் திகதியை ஜனாதிபதி அறிவிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் ஒரு தனித்தேசம், அதன் இறைமை அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வை நோக்கி பயணிக்காமல் அந்த மாற்றம் முழுமையடையாது என்ற உண்மையை தெற்கிலே மாற்றத்திற்கு ஆணை வழங்கிய சிங்கள மக்களுக்கு நேர்மையாக சொல்ல வேண்டும். அதேவேளை சமஷ்டி தீர்வை நோக்கி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க செயற்பாட்டை முன்னெடுத்தால் தமிழ் தேசிய முன்னணி ஒத்துழைக்க தயார் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் இல்லத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் விசேடமாக வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் மீண்டும் தமிழ் தேசியத்தை தங்கள் மனதிலே கொண்டு தங்கள் விருப்பத்தை வெளிக்காட்டியுள்ளனர் என்பது தெளிவான ஒரு செய்தி. இந்நிலையில் தமிழ் மக்களின் 75 வருடங்களுக்கு மேலாக எத்தனையோ சவால்கள் மத்தியில் உறுதியான நிலைப்பாட்டை தொடர்ந்தும் வலியுறுத்தியுள்ளனர். இதற்கு நாங்கள் தலைகுனிகின்றோம். இந்த தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேர்தலை பகிஷ்கரிக்குமாறு கேட்டிருந்தது. வடகிழக்கிலே வளமையாக 80% வாக்காளர்கள் விகிதாசாரம் இருக்கின்ற இடத்திலே இந்த தேர்தலில் இந்த விகிதாசாரம் அதிகளவில் குறைந்து வடக்கில் விசேடமாக யாழ் தேர்தல் தொகுதியில் 65%, மட்டக்களப்பு திருகோணமலையில் 70%க்கும் குறைவாகவும், வன்னி தேர்தல் தொகுதியில் 68% அளவிலான மக்கள் வாக்களித்துள்ளனர். இந்த தேர்தல் முறைமை இலங்கை அரசு கட்டுமானம் என்ற கருத்தை ஏற்று வடகிழக்கில் உள்ள அனைத்து தேர்தல் மாவட்டத்தில் மக்கள் குறைந்தது 30% பகிஷ்கரித்தும் 35% அளவிற்கு அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை இந்த தேர்தலில் ஆணித்தரமாக நிலைநாட்டி அதனை தாண்டி தமிழ் பொது வேட்பாளர் அதிஉச்ச தமிழ் தேசியத்தை பேசி தேர்தலில் போட்டியிட்ட அவருக்கு வாக்களித்த விகிதாசாரத்தை பார்க்கின்ற போது வடகிழக்கில் அறுதி பெரும்பான்மை மிக வெளிப்படையாக தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி அதற்காக நின்றதற்கு தமிழ் மக்கள் இந்த தேர்தல் ஊடாக நிரூபித்துள்ளனர். தேசத்தின் கடைசி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை நாட்டு மக்கள் தெரிவு செய்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. அந்த கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர் சுனில் ஹத்துனேத்தி ஊடகங்களுக்கு இன்று கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த ஜனாதிபதி பதவிக்கு பின்னர் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை நாடு காணாது என உறுதியளித்தார். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்கும் ஜனாதிபதி தற்போது நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நோக்கத்திற்காக பொதுமக்கள் தங்களின் ஆதரவை வழங்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே நாடாளுமன்றம் கலைக்கப்படும் எனவும் அது குறித்து தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் உறுதிப்படுத்தியுள்ளார். இது ஆரம்பம்தான். பிரஜைகளின் அங்கீகாரத்துடனும் உதவியுடனும் இந்த தேசத்தை கட்டியெழுப்புவோம் என சுனில் ஹத்துனேத்தி மேலும் தெரிவித்தார். இதேவேளை இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கு நேற்று காலை பதவியேற்றுக் கொண்டார். வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்களே பல கட்சிகளில் இருந்து தமிழ் தேசிய அரசியலை தோற்கடிப்பதற்காக பல முயற்சிகளையும் பல பிரச்சாரங்களையும் செய்த போதும் அவர்களை முறியடித்து இந்த தேர்தலில் மக்கள் வாக்களித்திருப்பதாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் பிரிந்திருந்தாலும் கருத்து முரண்பாடுகள் காரணமாக சில பிரச்சாரங்களை மேற்கொண்டாலும் கூட இனிவரும் காலங்களில் அந்த முரண்பாடுகளை தவிர்த்து பாராளுமன்ற தேர்தலில் ஒரே குடையின் கீழ் ஒரு சின்னத்தில் போட்டியிடுவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற பகிரங்க அழைப்பினையும் விடுத்துள்ளார். மட்டக்களப்பு அம்பலாந்துறையில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர் 9வது ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டு இன்றைய தினம் பதவியேற்றார். அவருக்கு வேட்பாளர் என்ற சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுக்கட்டமைப்பாக சிவில் அமைப்புகளும் தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றிணைந்து பொது வேட்பாளராக என்னை நிறுத்தியதுடன் 2 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை மக்கள் எனக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அதற்கு இந்த மக்களுக்கு முதற்கண் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.